நம்ம நாகார்ஜுனாவோட பையன் நாக சைத்தன்யாவோட தம்பி அகில் நடிச்சு 2023 ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் பிலிமா ரிலீஸ் ஆன ஏஜென்ட். 2023 ரிலீஸ் ஆன இந்த படத்தை இப்பதான் சோனி லைவ்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. அட அவங்க எத்தனை ஆர்டிஸ்ட் தொலைச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே சொல்ற? அட தொலைச்சிருந்தாலும் தொலைச்சிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? ஏன் பாப்பா இன்னும் ஹார்ட் டிஸ்க் கிடைக்கல? கிடைச்சா குடு. நல்ல பாப்பா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருதுன்னு சொல்ல போகிறீங்க. ஒரு ரா ஏஜென்ட் இருக்கிறாப்புல. அந்த ரா ஏஜென்ட் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துறாரு. அவனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு ஏஜென்ட்டாக மாற்றி அவனை ஏகப்பட்ட மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. இவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வளர்த்துறாரு. அவனுக்குள்ள கெட்ட எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த ரா ஏஜென்ட்டோட மூசியும் கணக்கச்சிதமாக கால்குலேட் பண்ணிடுவாப்ல. ஆனால் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ரா ஏஜென்ட்டுக்கே அன்ஃபிட்டான ஆள். நம்ம ஹீரோவை வச்சு தான் அந்த சிசிய புள்ளையே போட்டு தள்ளுவார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு படம் ஞாபகம் வந்துச்சா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. அடே இது குங்ஃபு பாண்டா கதைடா. 2008 வந்துச்சே, 23 அந்த கதையத்தான் நாங்கள் டிஃப்ரெண்டாக ஏஜென்ட்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. 2.5 மணி நேரத்துக்கு சாவுங்கடா சனினுங்களான்னு இறக்கமே இல்லாமல் போட்டு தள்ளியிருக்காங்க. அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? மாசா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம மம்முட்டி சாரை போட்டு தள்ளி ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓ அப்படியா? அவரை கொன்னவன் யாரு? அவன் பேரு ரிக்கி. அவன் நேற்று ஒரு பிளாஸ்ட்ல செத்து போயிட்டான். அவனும் செத்து போயிட்டானா? அப்புறம் எதுக்கே அந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்கயா சார். அவன்கிட்ட இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது சார். எது? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதா? நோ சார். அப்போ அழகிய தமிழ் மகனில் வர மாதிரி டைரி எழுதுவானடாவன், அதை உட்காந்து படிக்கணுமாடா நான்? ஐயோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல சார். அந்த மெனக்கெட்ட மென்டல் எல்லாத்தையும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பான். நாம் அதை கேட்டுக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு 3 பேர்த்தை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல என்னை பற்றி, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். 2வது த காட், அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 3வது ஆளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் த டெவில். அவர் கடமையில் கண்ணாக இருப்பார். தீவிரவாதிகளை தீர்த்து கட்டுறதுல தீவிரமாக இருப்பார். அவரும் ஒரு தீவிரவாதி தான். தீவிரவாதிகளை கொல்ற ஒரு தீவிரவாதி. மிஸ்டர் டெவில், இந்த தீவிரவாத கும்பல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் தீவிரவாதிங்க கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் சிண்டிகேட். இதனால தான் இது இப்படியாச்சு, அதனால தான் அது அப்படியாச்சு, அங்கேருந்து தான் இங்கே கனெக்ட் ஆச்சு, இங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆச்சுன்னு ஒரு காரணத்தெல்லாம் சொல்லி. ஆமாம், என்ன கேட்ட நீ? தெரியலையே. அட போறம்போக்கு பையா, நீ என்ன கேட்டனே தெரியாமையா நான் சொல்றதை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த? இப்போ நம்ம இந்த கார்டுக்கு வருவோம். இந்த கார்டு எவ்வளோ பெரிய புளுத்தின்னா, இந்த மொத்த சிண்டிகேட்டையுமே ஹேண்டில் பண்ணுறது இவர் தான். அவருக்கு ஒரு மாச காட்டுறன்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்டையே போட்டு தள்ளுவார். ஏன் சார், ஹார்பரில் இந்த ஷிப்பு மாட்டினுச்சுன்னா இந்த கேப்டனு, இந்த நேவி ஆஃபீஸரு இவங்கெல்லாம் போட்டு தள்ள மாட்டிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக பிரசிடென்ட் தானே. அந்த ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட்டும் ஒரே ஒரு ஆளை பந்தோபஸ்து கூட்டு போயிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக டெரரிஸ்ட் கிட்ட ஃபைட் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு டெரரிஸ்ட் சுட்டு போடுறாரு. அட சுட்டுவிட்டாங்களா? அப்புறம் எப்படி படம்? அதான் நானும் கேக்குறேன், எப்படி சமந்தி உங்களுக்கு தெரியுமா அது? அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இதெல்லாம் கனவு. சமந்தி, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். இதெல்லாம் கனவாம். நம்ம ஹீரோவோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே ஒரு ஸ்பை ஏஜென்ட் ஆகணுங்கிறது தான். நம்ம ஹீரோவுக்கு ஹேக்கிங் தெரியும், கன் ஹேண்டில் பண்ண தெரியும், கிரனேட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியும். அவருக்கு ஹேக்கிங் எந்த அளவுக்கு தெரியும்னா, இவங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற கேமராவை ஹேக் பண்ணி அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் பார்க்க முடியும். லக்கி, அதோட எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மியா இருக்கு. பின்னாடி இருக்கிற ரேக்ல இருந்து எடுத்துக்கோ. என்னடா புத்தலாட்டாது? ஏன்டா சூப்பர் மார்க்கெட்டில் வச்சிருக்கிற சிசிடிவியில் மூஞ்சியே ஒழுங்காக பார்க்க முடியல, நீ எக்ஸ்பிரி டேட் எப்படா பார்ப்ப? நம்ம ஹீரோ ஸ்பை ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதி அதில் ரிஜெக்டும் ஆயிடுறாரு. ரிஜெக்ட் ஆன விரக்தியில் நம்ம டெவிலோட சிஸ்டமை ஹேக் பண்ணி டெவிலியே அவர் இடத்துக்கு வர வச்சிடறாருன்னா பாருங்களேன். தம்பி, நீ ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்குலாம் தகுதி இல்லை, நீ கொஞ்சம் கிறுக்கனா இருக்கிற, உன்னெல்லாம் ஏஜென்ட்டாக வச்சுக்க முடியாது. பை பாய். ஹீரோன்னு ஒன்று இருந்தா ஹீரோயின் ஒன்று இருக்கணும். அதானே என் உலக வழக்கம். என்னாச்சுடா? நம்ம 2 பேரும் புள்ள பெத்துக்கலாமா? வேண்டாம், பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். எவ்வளவு குழந்தை வேணும்? நம்ம ஹீரோயின் 10 நாள்ல நாசாக்கு போக போறாங்க. 10 நாள் என் கூட பழகிப்பாரு, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலனா டோன்ட் கேர். அப்படி ஊர் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாருக்கு போயிட்டு ஜில்லுன்னு 2 பீரை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம டெவில் அங்க வராரு. அங்க கீழே ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவனை இப்ப நான் கொல்ல சொன்னா கொல்லுவியா? டேய், இங்கே பாரு, கொலை பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஹேக் பண்ணுற மாதிரி தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆக முடியாது. நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்துட்டு ஒருத்த ஹீரோயின்ட்ட அப்ரோச் பண்ணுறான். ரொம்ப கேவலமாக அப்ரோச் பண்ணுறான். ஹார்ஸ் பவர் அதிகம்.
அன்னைக்கு ஐயாவும் இதே தான் கேட்டாரு. நம்ம 2 பேரும் புள்ள பெத்துக்கலாமா? அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஓரம் கட்டுது? அவன் வந்துட்டு மினிஸ்டரோட பையங்கிறதுனால ஹீரோயினோட அப்பாவே கொஞ்சம் பயந்துக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் இதை சொன்னதும் ஹீரோ பூந்து போய் அடிப்பாருன்னு பார்த்தா அடி வாங்குறாரு. 11 12 13 மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற ஏன் என்ன கூடாதா? உன்ன பிரச்சனை பண்ணனா நானு? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறவடாமா நானு? நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. ஹீரோ அடியை வாங்கிக்கிட்டு ஹீரோ மிரட்டினதை பார்த்து மினிஸ்டரே பயந்துடுறாரு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அதான் அந்த இலவு வந்துடுது. இங்க நம்ம மினிஸ்டர் கிட்ட உன் பிள்ளைய வந்து சாரி கேட்க சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம டெவில் வந்து என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு ஏஜென்ட் ஆகணும்னா அதுக்கு நீ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், நீ அந்த மினிஸ்டரோட சேர்ந்துரு அப்படிங்கிறாரு. டன். எனக்கு இந்த டீல் ஓகே. இந்த பசங்களே நம்பாதீங்க ஃப்ரான்ஸ். அந்த காட் யார் தெரியுமா? அவனை பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ற கேளு. உன் பேர் என்னடா? தர்மா. இந்த நாட்டுக்காக சீக்கிரட்டா ஒரு மிசைல் மாதிரி தயார் பண்ண. மிஷன்ல மக்களை கொன்னு கில்லிங் ஃப்ரீக்கா மாறிட்டு அவனுக்குள்ள நடந்த மாற்றத்தை நான் கவனிக்காம விட்டுட்டேன். எனக்கு எதிரா மாறி இந்த நாட்டுக்கு திருடா மாறிட்டான். 4 வருஷமா அவனை பிடிக்கிறதுக்காக எத்தனையோ பெஸ்ட் ஏஜென்ட்ஸ் அனுப்பி வச்சேன். அவன் நெட்வொர்க்ல என்டர் ஆகிற யாரையும் அவன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு கொடூரமா கொண்டுட்டான். உன்னை எதுக்காக செலக்ட் பண்ணன்னு உனக்கு தெரியுமா? ஸ்பைக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டியில ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. யூ ஆர் அன்ட்ரெயின்ட், அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்ப்ரொஃபஷனல். இந்த காட் அப்படிங்கிறவன் வந்துட்டு திருட்டு விசிடி வாங்கி வச்சிருப்பாரு போல. படத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறத அவரு பார்த்துட்டு இருப்பாரு படத்துக்குள்ள இருந்தே. அது சினிமேட்டிக்கா பார்த்துட்டு இருப்பாரு. எங்கெங்க ஆங்கிள் இருக்கும். அந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோவுக்கு லாம்போகினி காரை கிஃப்டா கொடுத்துருக்காப்ல. சுத்தி 3 கிலோமீட்டருக்கு ஜாமர்ஸ் செட் பண்ணிருக்கேன் தலைவா. இந்த ஜாமர்ஸ் எல்லாத்தையும் மீறியும் இங்க நடக்கிறத அந்த கார்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ சும்மா பேசிக்கிட்டே இருப்பாரு. டப்புன்னு பார்த்தா மினிஸ்டரை போட்டு தள்ளிவிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லா ஒரே ஷூட் அவுட் தான். காட், நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன் வரேன்னு சொல்றான்ல, வரட்டும். மினிஸ்டர் ஹீரோ போட்டு தள்ளதுனால டெவில் காண்டாயிட்டாப்ல. டேய், அவனை ஏன்டா போட்டு தள்ளன? ஒரு ஸ்பைக்கான எத்திக்ஸ் இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே என்ன வேலைக்கு சேர்த்தீங்க. நல்லா ஒரு தடவை யோசிச்சு பாருங்க என்ன சொன்னீங்கன்னு. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அதான் என் ட்ரம்ப் கார்டு. அதுக்கப்புறம் தேவான் ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டுறான். காசு இருந்த கண்டெய்னர் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான்னு. எல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கழுத்துக்கிட்டு வச்சு மிரட்டுவாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா கிரெனேடோட பின்ன பிடிங்கி நின்றுட்டு இருப்பாரு. மறுபடியும் அந்த கிரெனேடை பிடிப்பாரு. கிரெனேட் வெடிக்காதான். கிரெனேடை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. உன்னை பார்த்தா ஒரு நல்ல மெமரி உள்ள ஆள்மா இருக்க. தேங்க்யூ சார். அந்த வண்டி நம்பர் தெரியுமா? TN02 AM 6264 சார். TN05 6264. ஹீரோவை கூட்டிக்கிட்டு போய் ஜட்டியோட உட்கார வச்சு சில பல டார்ச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச வாட்டி தி காட் வராரு. இஸ் தி பெஸ்ட் சார். எல்லா தெலுங்கு படத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பிரேக்கப் இருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு பேச்சப் இருக்கணும். நம்ம ஹீரோயின் காரணமே இல்லாம வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுந்து காதலனோட கை கோர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டரோட பையனையும் ஹீரோ கொண்டுருவாரு. அப்புறம் ரன்னிங்கு, சேசிங்கு, ஃபைட்டிங்கு இதெல்லாம் முடியறதுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கும் டெவிலுக்கும் முட்டிக்கும். அவன் தயார் பண்ண வெப்பன்னா அவன் தவற விட்ட மிசைல் நீ. 2 பேரும் சேர்ந்தா A few inches later. அப்ப ஆரம்பிக்கலாம் வா. சம்பந்தி பாத்தீங்களா ட்விஸ்ட்? இதுக்கு தான் சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு பச்சை குழந்தைகிட்ட போயிட்டு இங்கே பாரு பத்தங்கம், எதனாலப்பா ஹீரோ போயிட்டு வில்லனோட சேர்றாரு அப்படின்னு கேட்டோமா, அது வந்துட்டு அவங்களோட பார்ட் ஆஃப் த பிளான்ல ஒன்றா இருக்கும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடும். அவ்வளோ ஒரு அறுதப்பழசான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. நம்ம காட் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு, எதனால நீ அந்த சீஃப் அவ்வளோ நம்புற அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்துருச்சுன்னு ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு ஒன்றுக்கு போய் போனேன். திரும்பி வரத்துக்குள்ளே ஸ்கூல் பஸ் வெடிச்சு போச்சு. அப்போ அவர் தான் வந்துட்டு எனக்கு ஆறுதல் சொன்னாப்ல. அதனால தான் நான் அவரை அவ்வளோ நம்புறேன் பாரு. நம்ம காடே வந்து டெவில் முன்னாடி உட்காந்து, இங்கே பாரு நான் இந்தியா மொத்தமாக ஏகப்பட்ட இடத்துல பாம்பு வச்சுருக்கேன், எங்கெங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது, மறந்து போச்சு. நீ வந்துட்டு எப்போவுமே சொல்லுவல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சாக தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீ இப்போ என்ன பண்ணுற,
இன்னும் சிசிய புள்ளையா நினச்சிட்டு இருக்கான்ல அவங்க கையாலேயே நீ சாகணும். செத்து போயிட்டா பாமை வெடிக்க வைக்க மாட்டேன், இல்லைன்னா வெடிக்க வச்சிருவேன். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மம்முட்டியை போட்டு தள்ளிடுவாரு. ஆனா நம்ம வில்ல ஏப்ரல் ஃபூல் இருந்தாலும் நான் வெடிக்க வைப்பனே அப்படின்னு சொல்லி வெடிக்க வைக்க கிளம்பிடுவான். இப்ப இவங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்னு, இந்த ஏஜென்ட் இவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் அங்க இருக்கிற சிவப்பு பட்டன் அழுத்தி டெஸ்ட்ராய் பண்ணணும். இல்ல அது நடக்கல அப்படின்னா அந்த இடத்தையே மிசைல் விட்டு டெஸ்ட்ராய் பண்ணணும். இவங்க நம்ம ஹீரோவால பண்ண முடியாதுன்னு சொல்லி மிசைல் எல்லாம் அனுப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ 2 செகண்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஆனா அந்த மிசைல் ஒரு 4 செகண்ட் கழிச்சு தான் வந்து அட்டாக் பண்ணும். இதுக்கு இந்த மிசைலை நீங்க அனுப்பாமே இருந்திருக்கலாமடா. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த அழிச்சு என்னடா பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஹீரோ செத்துருக்கலாம் மாட்டாரு, மறுபடியும் தண்டச்சோரா தான் தெரிவாரு. இப்படி இவர் உயிரை கொடுத்து ஏஜென்ட்டா வேலை செஞ்சதுக்கு இவங்க சம்பளம் கொடுத்தாங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்புறம் இந்த படத்துல வரலட்சுமி வருவாங்க, அவங்க வருவாங்க, அவ்வளோதான். சரி, இந்த கருமாந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீடியோ தான் பார்க்குறேன், இந்த படத்தெல்லாம் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒரு மயிரும் புரியாதுடா. ஏன்னா படம் பார்த்து எனக்கே ஒரு அளவும் புரியல. நைட்டில் சப்போஸ் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த படத்தை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. ஒரு ஸ்லீப்பிங் டோஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. பை. அட பாவி பயல்களா.